காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் சென்னையில் நேற்று இரவு முதல் விடிய கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வட சென்னையில் அதிகமாக, சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அதிக அளவில் மழை பெய்தாலும் வட சென்னையில் அதிக அளவில் மழையானது பதிவு செய்துள்ளது. குறிப்பாக மணலி, மாதவரம், கொளத்தூர் மற்றும் அயனாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் 9 சென்டிமீட்டர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் நிற்கக்கூடிய பகுதி புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய அழகப்பா சாலை என்ற பிரதான சாலையில் மழைநீர் வடிகால் அமைத்தும் கிட்டத்தட்ட 1 அடி உயரத்திற்கு இந்த பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கக்கூடிய, அந்த சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக இன்று காலை முதல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக சாலையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் தெரியாத வகையில் மழைநீர் 1 அடி உயரத்திற்கு தேங்கியிருக்கிறது. அதே போல அருகில் இருக்கக்கூடிய முத்தையா செட்டியார் என்ற ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் கிட்டத்தட்ட வளாகம் முழுவதுமாக மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையை கடக்கக்கூடிய வாகன ஓட்டிகள், குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் பழுதாகி சாலையில் தள்ளி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் நடந்து செல்லக்கூடியவர்கள், அதே போல் சைக்கிள் செல்லக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். காலை பொழுது என்பதால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள், குறிப்பாக மாநகர பேருந்து, கார், ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் மெதுவாக செல்வதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ஒவ்வொரு மழைக்குமே இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பல அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியிருப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று பெய்த கனமழையின் காரணமாக பல அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியிருக்கிறது. இந்த பகுதி பள்ளமான பகுதி என்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனத்தில் பெய்யக்கூடிய மழைநீர் முழுவதுமாக இந்த பகுதியில் மொத்தமாக இந்த பகுதியில் மொத்தமாக உள்ளே வந்துவிடும். ஆகையால் இதனை உடனடியாக சென்னை மாநகர தரப்பிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வசிக்கக்கூடிய பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. உடனடியாக சென்னை மாநகராட்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது.